Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சன்ல ரொம்ப சுவையான பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வாவை ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுவையான பாம்பே அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். அல்வா செய்கிறதுக்கான மாவு கரைச்சிட்டோம். அடுத்து நம்ம அல்வா செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பவுலில் தான் மாற்றி வைக்க போகிறோம். இந்த பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு அல்வா ரெடியான உடனே மாற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு எதுவும் தேவையில்லை. நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அல்வா செய்யும் போது தான் அல்வாவில் மாவோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். நிறைய லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா அல்வாவில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளோரை சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா அடுத்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் கேசரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்வாவை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கலக்காமல் விட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே அல்வா நல்லா கெட்டிப்பட்டு இருக்குது. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கலக்கும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த நெய் எல்லாமே நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு திரும்பவும் கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் திரும்பவும் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பாருங்க, இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆகி கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. பாருங்கள், நம்ம கடாய் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் எல்லாம் பிரிஞ்சு வருது. பாருங்கள், நம்முடைய சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிருக்கு. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களை லைட்டாக ஒரு தடவை தட்டிக்கோங்க. அப்போ பவுலில் இருந்து அல்வா ரொம்ப ஈஸியாக வெளியில் வரும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்முடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பீஸ் போடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அல்வா ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.